இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மேல் நர்ஸ் தனிமையில இருக்க ஒரு வயசான பாட்டியை பாத்துக்கணும்னு போறாரு. அப்படி போகும்போது அந்த பாட்டி செய்யற ஒரு சில விஷயங்களை பார்த்து வியப்படைறாரு. அது என்னன்னா, அவர் போன தினமும் அந்த பாட்டியை பாத்துக்கதான். ஆனா அந்த பாட்டிக்கு இவரோட உதவி எதுவுமே தேவைப்படல. அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் இந்த வேலைக்கு போன முதல் ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்த யாருமே இங்க ரொம்ப நாள் தங்குனது கிடையாது. இத பத்தி அந்த பாட்டி கிட்ட கேட்கும்போது அவங்களால என்ன சமாளிக்க முடியல, இதனால எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. நீயாச்சும் இருக்கியா பாப்போம்னு சொல்லிட்டு இவரை ரெஸ்ட் எடுக்க அனுப்பி விட்டுறாங்க. இவரும் போன களைப்புல படுத்து தூங்கிடுறாரு. எழுந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல கரண்ட் இல்ல. இவர் எழுந்து அந்த பாட்டியை பார்க்கணும்னு போகும்போது அந்த பாட்டி இவருக்கு முன்னாடியே மெழுகுவத்தியோட உட்காந்துட்டு இருக்காங்க. அவருக்கு தேவையான உணவையும் சமைச்சு வச்சிருக்காங்க. உடனே அவரு, நீங்க இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு உதவி செய்யணும் தானே நான் வந்தேன், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவங்க இதை ஏத்துக்கல. இது எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கம் வருதுன்னு அங்க இருந்து எழுந்துக்கிறாங்க. அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி கரண்ட் போகும். நீ இதை பெருசா எடுத்துக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. அப்படி தூங்கும் பொழுது உனக்கு எதனா சத்தம் கேட்டுச்சுன்னா எக்காரத்தை கொண்டோ வெளியில வராது. அண்ட் என்னோட ரூம்லயும் உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஏன்னா இவங்களை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாம இங்க வந்தோம். ஆனா இவங்களுக்கு என்னமோ நம்மளுடைய தேவையே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற குழப்பத்துல அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா ஒரு 12 மணிக்கு மேல கரண்ட் போகுது. பயங்கரமா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப தூக்கம் கலைஞ்சு போய் எழுந்துக்கிறாரு. அப்போ அந்த பாட்டியோட ரூம்ல நிறைய சிரிப்பு சத்தங்களும் அண்ட் பயமுத்துற மாதிரியான விஷயங்களும் கேட்டுட்டு இருக்கு. இவருக்கு எழுந்து போகலாமா வேணாமா அப்படின்ற பயத்துல அங்கேயே இருக்க, அடுத்த நாள் காலையில இது அவங்க கிட்ட கேட்கணும்னு போகும்போது அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. உன்னை நான் தூங்க தானே சொன்னேன், எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. இதனால இதுக்கு அடுத்தடுத்து வர நாட்கள்ல இவர் எழுந்து வெளியே வராமலே இருக்காரு. ஒரு 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. கரெக்டா 3வது நாள் மறுபடியும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் வீட்டுக்கு வெளியில கேக்குது. இவர் என்னன்னு எழுந்து பார்க்கும்போது அந்த வீட்டை சுத்தி அந்த வயசானவங்க பயமுறுத்துற வகையில நடந்துட்டு இருக்காங்க. இதனால இவர் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கும் சம்பளத்தை கேட்கிறாரு. ஆனா இவங்களோ அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல இவர் அனுப்பி விட்டார்ல, அவருக்கு போன் பண்ணி இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல, என்ன எப்படின்னா இங்க இருந்து மாத்தி விட்டுருங்க அப்படின்னு கேட்க, அவரோ எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுன்னு சொல்றாரு. இதனால வேற வழி இல்லாம ஒரு வாரம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அவங்க பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் அதிகரிக்குது. இதனால ரொம்ப பயந்து போறாரு. அவங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே இருக்க இதை அவங்க கவனிக்கிறாங்க. நீ தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க இல்லையா, நான் உனக்காக ஒரு கதை சொல்றேன். அந்த கதையில 7 குழந்தைங்களுக்கு அம்மாவா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கணவரோ பயங்கரமான குடிகாரரா இருக்காரு. அந்த 7 குழந்தைகளையும் அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்க அவங்களோட முதல் பையன் நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு போறான். அங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றான். ஆனா கல்யாணத்துக்கு அம்மாவை கூப்பிடவே இல்ல. இதனால மனசுடைஞ்சு போய் தன்னோட எல்லா குழந்தைகளும் இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு தற்கொலை பண்ணிக்க போறாங்க. அப்பதான் இவங்க கண்ணு முன்னாடி ஒரு சாத்தான் வரான். நான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தரேன், உன்னை பார்த்து இந்த ஊரே பயப்படும், அதுக்கு நீ பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னோட கணவர் உன்னோட குழந்தைகள் எல்லாரையும் எனக்கு பலி கொடுக்கணும். இவங்களோ யோசிக்கிறாங்க, அதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட கடைசி குழந்தை கை குழந்தையா இருக்கு. அது சாத்தான் கிட்ட கொடுக்க விருப்பம் இல்ல. இதனால சாத்தானுக்கே தெரியாம வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுக்க சாத்தானோட கோபத்துக்கு ஆளாயிடுறாங்க. இதனால அவங்க உடம்புக்குள்ளேயே சாத்தான் தங்கிடுது. நிறைய பேரை பலி எடுத்துட்டும் இருக்கு. அந்த குழந்தை கிடைக்கிற வரையும் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்ட நெருங்க ஆரம்பிக்குது. இவர் பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்தொடர்ந்து வந்த அந்த வயசான பாட்டியோ இவரை சாகடிச்சு அவரோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிச்ச உடனே இவங்களோட உடம்புல இருந்து அந்த சாத்தான் வெளியே போக அப்பதான் நமக்கு இவர் அவங்களோட கடைசி பையனு தெரியுது. சோ சாத்தான் கேட்டுட்டு இருந்த பலி இங்க கிடைச்சதுனால அந்த சாத்தான் இப்ப இவங்க உடம்பை விட்டு போயிடுச்சு. அண்ட் இதோடவே இந்த படமும் முடியுது.